அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வீக்கெண்ட். இன்றைக்கும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் நீங்கள் எல்லாருமே ரிக்வஸ்ட் பண்ணியிருந்த சாம்சங் கேலக்ஸி A52 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் ரிவ்யூ வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒருவேளை அந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நோட்டோட இன்றைக்கி லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்துலாம். டெக்னியூஸ் நம்பர் 497 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல் அப்டேட்டே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரீசெண்டாக இலான் மஸ்க் கம்பெனி நியூராலிங்க் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி அந்த வீடியோ வைரலாகவும் ஆச்சு. ஸோ அந்த வீடியோவில் என்ன இவங்க ரிவீல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குரங்கு வந்து ஜாய்ஸ்டிக்கே இல்லாமல் வந்து கேம் விளையாடுது, மவுஸே இல்லாமல் வந்து மானிட்டரில் கர்சரை வந்து மூவ் பண்ண வைக்குது. ஸோ இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆச்சரியப்படுற மாதிரி இருந்தது அந்த வீடியோ. பட் நியூராலிங்க் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆல்ரெடி பிரெயின் அண்ட் மெஷினை வந்து இன்டெகிரேட் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த குரங்குடைய பேஜர் இதுக்கும் வந்து அந்த மாதிரி பிரெயினில் வந்து ஒரு மெஷினை இன்டெகிரேட் பண்ணி வந்து நியூரான்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலயமா அதோட பிரெயின் வழியாகவே வந்து அந்த மானிட்டருக்கு வந்து அதால் கண்ட்ரோல் பாஸ் பண்ண முடியுது. எந்த டிவைஸுமே அதாவது மீடியேட்டர்ஸுமே இதுக்கு தேவையில்லை அப்படின்னு தெரியுது. ஸோ ஆல்ரெடி வந்து இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி இன்னும் நிறையா ரிசர்ச்சஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ நியூராலிங்க் கம்பெனியுடைய இந்த ரிசர்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. பட் ஃபியூச்சரில் இதெல்லாம் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. வாட்ஸ்அப் சேட் ஆப்பில் வந்து ஸ்டேட்டஸ் ஃபீச்சர் வந்து சரியாக ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லும்போது யாருக்கெல்லாம் இது தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கான்டாக்ட்ஸில் யாரெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அவங்களுக்குலாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து தெரியும். ஆனால் வந்து யாருக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதே சமயத்தில் கான்டாக்ட்ஸில் சேவ் பண்ணாதவங்களுக்கும் வந்து இது தெரியாது. ஆனால் ரீசெண்டாக வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து சரியாக ஒர்க் ஆகாமல் ஏதோ மால் ஃபங்க்ஷனால் வந்து எல்லாருக்குமே வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பனாக தெரியறதா வந்து நிறைய யூசர்ஸ் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பிளாக் பண்ணி வச்சுருக்கிற நம்பர்ஸ்க்கும் கான்டாக்ட்ஸில் சேவ் பண்ணாதவங்களுக்கும் வந்து தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தற்சமயம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மேல் ஃபங்க்ஷன் பற்றி வாட்ஸ்அப் எதுவுமே வந்து இன்னும் ரிவீல் பண்ணலை. ஸோ நீங்கள் ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணிங்களா தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சாம்சங் ஒரு புது ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் கிடையாது, ஐஃபோன் யூசர்ஸ்க்காக. எஸ், இந்த ஆப்புடைய பேர் ஐ டெஸ்ட். ஸோ இந்த ஐ டெஸ்ட் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக ஐஃபோன் யூசர்ஸ்க்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோன் யூசர்ஸ் வந்து இந்த ஐ டெஸ்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணால் வந்து ஒன் யூஐ அதாவது சாம்சங்குடைய யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஒன் யூஐ அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு தெரியும் சாம்சங்குடைய ஹெல்த் இருக்குது, சாம்சங் பே இருக்குது, சாம்சங் கேமரா மாடியூலில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை எப்படி அவங்க யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் சாம்சங்குடைய மெசேஜஸ், அதுக்கப்புறம் கேலக்ஸி ஸ்டோரில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது, தீம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஐஃபோன் யூசர்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு அதாவது சாம்சங்குடைய ஒன் யூஐ எப்படி இருக்குது அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காகவே வந்து இந்த ஐ டெஸ்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எக்ஸ்க்ளூசிவாக ஐஃபோன் யூசர்ஸ்க்கு மட்டும் தான், ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் வந்து இதை டவுன்லோட் பண்ண முடியாது. இது ஆல் ஓவர் த வேர்ல்டு அவைலபிளாக இருக்குது, எக்ஸப்ட் நியூசிலாண்டில் மட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் 5G இன்னும் வரல, ஆனால் குளோபலாக நிறைய கண்ட்ரிஸ் வந்து 6Gயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஆல்ரெடி நம்ம டெக் நியூஸ்லேயே பார்த்துருக்கோம். இதில் ஒரு கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா. ரீசெண்டாக வந்து எல்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் சவுத் கொரியன் கம்பெனி தான். அவங்க வேர்ல்டு வைடாக மொபைல் பிஸ்னஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. இதையடுத்து மொபைல் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்க அடுத்த ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 6G. எஸ், இவங்க கொலாப் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரியன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் அண்ட் சயின்ஸ் இவங்க கூட கொலாப் பண்ணி 6Gக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வந்து இவங்க தான் சப்ளை பண்ண போகிறதா தெரியுது. ஸோ 6G அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவில் இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இதோட அஃபிஷியல் லான்ச் அவங்க எதிர்பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2029 இல்லைனா 2013 தான் இது லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து 2021, ஸோ கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகும் 6G வந்து இவங்க அஃபிஷியலாக லான்ச் பண்ணுறதுக்கு அப்படின்னு தெரியுது. குளோபலாக சிப்செட் மேக்கர் அப்படின்னு சொன்னாவே வந்து குவால்காம் அண்ட் மீடியாடெக் தான் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்காங்க. எல்லா ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸுமே வந்து இவங்கள தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க சிப்செட் வேணும் அப்படின்னா. இதில் எக்ஸப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங், ஆப்பிள் எல்லாம் ஓன் சிப்செட் வச்சுருக்காங்க. கூகுளும் அவங்களுடைய ஓன் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த லைனப்பில் ஆட் ஆக போகிற புது ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாமி அண்ட் ஒப்போ அப்படின்னு தகவல் வெளியாக இருக்குது. எஸ், ஷாமி அண்ட் ஒப்போவும் அவங்களுடைய ஓன் சிப்செட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறதா தெரியுது. இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹுவாவியை வந்து
யூஎஸ் பேன் பண்ணி வந்து செமிகண்டக்டர்ஸ் எதுவுமே வந்து சப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால ஹுவாவி ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனியே வந்து கொலாப்ஸ் ஆனதை அவங்க டைரெக்டாக பார்த்துட்டு இருக்காங்க. இதையடுத்து சைனாலே வந்து செமிகண்டக்டர் கம்பெனி அப்படின்னு சொல்லும்போது சிப்செட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓன் சிப்செட் இருக்கும்போது வந்து யாரையுமே டிபெண்ட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதுனால ஷாமி அண்ட் ஓப்போவும் வந்து ஆப்பிள் சாம்சங் மாதிரி ஓன் சிப்செட்டில் இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓப்போ அண்ட் ரியல்மி ரெண்டுமே ஒரே கம்பெனி தான். இவங்க வந்து இந்த வருஷம் கடைசிக்குள்ளே வந்து 125 வாட் ஃபாஸ்ட் சார்ஜஸோட ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஆல்ரெடி ரியல்மி ஜிடி வந்து 125 வாட்டில் தான் லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் அது லான்ச் ஆகலை. பட் இந்த வருஷம் கடைசிக்குள்ளே வந்து ஓப்போ பிராண்டு கீழேயும் சரி ரியல்மி பிராண்டு கீழேயும் வந்து 125 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், அதாவது வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ 125 வாட் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி இவங்க ரிவீல் பண்ணது என்னென்னா 3 நிமிஷத்தில் வந்து 33% வந்து இது சார்ஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெக்னாலஜியோட வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இந்த வருஷம் கடைசிக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம். சாம்சங்குடைய எம் சீரீஸ் அப்படின்னு சொன்னாவே நிறைய பேருடைய ஃபேவரட். இந்த எம் சீரீஸில் கூடிய விரைவில் இந்தியாவில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகிறதா தெரிய வந்திருக்கு. இந்தியாவில் பிஸ் சர்டிஃபிகேஷனும் லிஸ்டிங்காக இருக்குது. இது சாம்சங் கேலக்ஸி M42. இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இந்தியாவில் லான்ச் ஆகுது. இதோட டீசரும் ஒன்று ரிவீல் ஆயிருக்கு. அதில் 5G #ஃபாஸ்டஸ்ட் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாக எம் சீரீஸ் அப்படின்னு சொன்னாவே வந்து பேட்டரி செக்மெண்ட் எக்ஸைட்டிங்காக இருக்கும். இது கூடவே வந்து 5G அப்படின்னு சொல்லும்போது இன்னுமே அட்டகாசமாக இருக்க போகுது. ஸோ சாம்சங் கேலக்ஸி M42 இந்தியாவில் பிஸ் சர்டிஃபிகேஷன் லிஸ்டிங் ஆகிடுச்சு. கூடிய விரைவில் இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். டெக்னோ ஸ்பார்க் 7 இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் மீடியாடெக் உடைய ஹீலியோ A25 இந்த சிப்செட்டில் ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. 16 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் 8 மெகா பிக்சல், பட் பேட்டரி செக்மெண்ட் 6000 mAh கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட 2GB 32GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 6999க்கும் 3GB 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 7999க்கும் அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. மோட்டோரோலா இந்தியாவில் அவங்களுடைய G சீரீஸில் 2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்த மாதம் கடைசிக்குள்ளே லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. மோட்டோரோலாவுடைய G சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் குளோபலாக இவங்க லான்ச் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா G100 அதுக்கப்புறம் G50 இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 டிவைசஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து இந்தியாவில் மோட்டோரோலாவுடைய G100 கூடிய விரைவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி நமக்கு தெரியும் ரொம்பவே அட்டகாசமான ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்னாப்ட்ராகன் 870 கொடுத்துருந்தாங்க. பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்க்கு இவங்க இந்தியாவில் அவங்களுடைய G சீரீஸ் கொண்டு வராங்கன்னு. ரெட்மியுடைய நோட் 10 சீரீஸில் அடுத்ததாக ரெட்மி நோட் 10s இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆக போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. ஆல்ரெடி ப்ளூடூத் சர்டிஃபிகேஷனும் லிஸ்டிங்காக இருக்குது. ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் ரிவீலாக இருக்குது. இது மீடியாடெக் உடைய ஹீலியோ G95 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இதுவும் AMOLED பேனலில் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு ரிவீலாக இருக்குது. 13 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 64 மெகா பிக்சல் குவாட் கேமராவோட இந்த ஸ்மார்ட் ஃபோனும் 5000 mAh பேட்டரியோட கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ரெட்மி நோட் 10s கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் ரெட்மி நோட் 10 சீரீஸில் இந்தியாவில் ஏற்கனவே வந்து 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க. நோட் 10, நோட் 10 ப்ரோ, ப்ரோ மேக்ஸ். மூணுமே வந்து உங்களுக்கு ப்ரைஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருந்தாங்க. ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் நல்லா தான் இருந்தது. ஆனால் இப்போது ரீசெண்டாக நிறைய யூசர்ஸ் வந்து இதில் இஷ்யூ இருக்கிறதா வந்து ட்விட்டர் ஹேண்டலில் வந்து கமெண்ட்ஸ் டைப் பண்ணிட்டு இருக்காங்க. இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து AMOLED பேனலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பொதுவாக நோட் சீரீஸில் AMOLED பேனல் இவங்க கொடுக்கறதில்ல, பட் இந்த வாட்டி கொடுத்துருந்தாங்க. இந்த AMOLED பேனல் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் யூஸ் பண்ணும்போது ஃப்ளிக்கர் ஆறதா வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஹேங் ஆகுது, ரெஸ்பான்சிவாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட டிஸ்பிளேவும் ஃப்ரீஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் இல்லை நிறைய பேர் இந்த கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் ரெட்மி இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க, ஏதாவது அப்டேட் மூலமா இவங்க சரி பண்ணுறாங்களான்னு. அதோட நம்ம சேனல்லையும் ரெட்மி நோட் 10 ப்ரோடைய அன்பாக்சிங் கூடிய விரைவில் வரும். நானும் உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ரியல்மியுடைய 8 சீரீஸில் ஆல்ரெடி 4G வேரியன்ஸ் லான்ச் ஆகிடுச்சு. இப்போ 5G வேரியன்ஸ்க்கான லான்ச் டேட் ரிவீலாக இருக்குது. இது ஏப்ரல் 22 அரவுண்ட் வந்து லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இந்தியாவில் ரியல்மி 8 சீரீஸில் வந்து 5G வேரியன்ஸ் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இதோட லான்ச் டேட்டும் ரிவீலாக இருக்குது. தற்சமயம் ரியல்மி 8 சீரீஸுடைய 5G வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி சிப்செட்ஸில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம் ஸ்னாப்ட்ராகன் 750Gயில் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். எதில் லான்ச் பண்ணுறாங்கன்னு நம்ம காத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். சாம்சங் லான்ச் பண்ண ஆப்புடைய பேர் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே வந்து டைம் ஸ்னாப் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம்.
ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ட்விட்டர் நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து பிரசாந்த். கங்க்ராச்சுலேஷன் பிரசாந்த். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் நியூஸ் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.